இந்த டிசம்பர் மாதன்றது மிகப்பெரிய யூட்டர்ன்களை நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகளும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மனக்குழப்பம் மற்றும் அற்ற தன்மையில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் கிங்கு. அப்படின்றப்ப எந்த விதத்துலையும் உங்களை அசைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் சோர்ந்து போகாத அளவுக்கு தான் இந்த வக்ர குருன்றது இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி குரு வக்ரகதி அடையும் போது எப்படிப்பட்ட சுப பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம். குரு வக்ரகதி அடைதல் அப்படின்றது எப்படி? குரு பயிற்சிக்கும் மற்றொரு பயிற்சிக்கு நடுவில் குரு வக்ரம் அடைதல், வக்ர நிவர்த்தி அடைதல் அப்படின்றது ஒரு சம்பவம் நடக்கும் குருக்கு. அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா சூரியனை மையம் பண்ணி தான் இந்த வக்ரகதி அடைகிறதும் வக்ரகதி நிவர்த்தி அடைகிறதும் சூரியனோட மூமெண்ட்டை வச்சு. அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் நகரும் பொழுது கிட்டத்தட்ட மோரார்லெஸ் 120 டிகிரி வரும். அதாவது 5ல் வக்ரகதி ஏற்பட்டு வக்ர நிவர்த்தின்றது குருக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரப்போ வக்ரகதி நிவர்த்தி ஆகிடும் குரு. அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் சூரியன் லெஃப்ட்டும் ரைட்லேயும் 5 ராசிகள் இருந்தாங்கன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட இப்போ ரிஷபத்தில் குரு இருக்கார். கன்னியில் சூரியன் வரப்போ, அதாவது அக்யூரஸியாக 120 டிகிரின்னு எடுத்துக்க முடியாது, அந்த ராசிமான அளவுகள்ன்றது கூட குறைச்ச ராசிகளுக்கு வரும். அதன் அடிப்படையில் ஹஸ்தம் 4ஆம் பாதத்தில் நுழையிறாரு சூரியன். நுழையிறப்ப உங்களுக்கு குரு வக்ரகதி அடைஞ்சிறாரு. வக்ரகதி அடைஞ்சிடறாரு அப்படின்னம்னாக்கா கிட்டத்தட்ட தன்னுடைய சுய பலத்தை அவ்வளோத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல யார் இது வரைக்கும் குரு எப்படிப்பட்ட பலாபலங்களை தந்துகிட்டு இருந்தாரோ, சுப பலன்களை தந்துகிட்டு இருந்தாரோ அதை அப்படியே தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அவருடைய கேரியர் யார் டுக்கோர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப சூரியன் அதை டுக்கோர் பண்ணிட்டு அவருடைய வழியாக தான் இவர் குருவை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ குருவோட பலாபலங்கள் இது வரைக்கும் இருந்ததை விட மாறுபாடான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பர்த் சார்ட்லேயே உங்களுக்கு குரு வக்ரம், அதாவது குருன்னு போட்டு வான்னு போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. அல்லது ஆங்கிலத்தில் இருந்துச்சுனாக்கா ஜூபிட்டர்னு போட்டு ரிவர்ஸ்னு போட்டு 6 போட்டிருப்பாங்க. ரிவர்ஸ் எல்லாம் எந்த பிளானட்டும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் அதாவது அவருடைய சுப பலன்கள் எதுவாக இருந்தாலும் இது வரைக்கும் எப்படி கொடுத்துட்டு இருந்தாரோ அதை அப்படியே மங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அசுப பலன்கள் மங்கி போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுப பலன்கள் மங்கி போனால் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தார்னா மட்டும் நிச்சயமாக பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் கூடுதலான நன்மைகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த தருணத்தில் எப்படி குரு எந்த நாளில் வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரகதி ஏற்பட்டு அதே மாதிரி பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சூரியன் மகரத்தில் திருவோணத்தில் வரப்போ வக்ரகதி நிவர்த்தி அடைகிறார் குரு. அப்போ குரு அப்போ தான் அதுக்கப்புறம் ரியல் அவரோட ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் தான் இருப்பார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு ஷோர் பண்ணிடுவார். அதாவது அந்த இடத்துக்கு அந்த ராசிக்கு பயணப்பட்டுருவார். இப்போ இந்த 5 மாத காலங்கள், 5 மாதங்கள்ன்றது கிட்டத்தட்ட மோரலஸ் 4 மாதங்கள் தான் வரும். 118 நாட்கள் தான் வருது. 4 மாத காலங்கள் குரு வக்ரகதியிலேருந்து பலாபலன்களை தருவார். அப்போ இந்த இடத்துல குரு வக்ரகதியில் இருந்து பலன்களை தர்றப்ப எப்படிப்பட்ட சுப பலன்கள் வரும் அப்படின்னு பார்க்குறப்ப சூரியன் தான் இதில் மேஜர் பிளேயர். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப மேசராசிக்கு உங்களுக்கு இந்த இடத்துல குரு 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அதாவது அம்ச ரீதியாக, அதாவது மிருகசீரிடம் 2ஆம் பாதம் குரு வக்ரகதி அடையும் பொழுது இருக்கக்கூடிய ஸ்டார் மிருகசீரிடம் 2ஆம் பாதம்ன்றது மேசராசிக்கு 6ஆம் இடத்துல கன்னியில் தான் குரு அம்ச ரீதியாக இருக்கும். அந்த இடத்துல ராசி ரீதியாக பார்த்தோம்னாக்கா சூரியன், கேது மற்றும் புதன் இருக்காங்க. இந்த சூரியனும் கேதுவும் என்னன்னாக்கா சந்திரனுடைய ஸ்டார் தான். இதே கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் ஸ்டாரில் இருக்காருனாக்கா அந்த சந்திரன் கேதுவோட ஸ்டாரில் தனுசில் இருக்கார், மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். அப்போ இந்த இடத்துல மூலம் 2ஆம் பாதம்ன்றது அட் ப்ரெசண்ட் குரு எங்கே இருக்காரோ அதே இடத்துல அம்ச ரீதியாக சந்திரன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கேதுவோட ரோலும் சூரியனுடைய ரோலும் சந்திரனுடைய ரோலும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னாக்கா இந்த இடத்துல குரு மிருகசீரிடம் செவ்வாயோட சாரத்தில் இருந்தால் கூட அதை காட்டிலும் வலிமை பெற்ற சூரியன் என்ன பண்ணுறாருனாக்கா 6ஆம் இடத்துலேருந்து இயங்குறாரு. சூரியன் ஜென்ரலாகவே 6ல் இருக்கிறது மிகப்பெரிய யோகம், நல்லது. இன்னும் சொல்லப்போனால் கேது 6ல் இருக்கிறது நல்லது தான். புதன் 6ல் இருக்கிறது மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். புதிய ஐடியாலாம் உங்களுக்கு தோணும் இந்த டைம் ஆஃப் பீரியடு. இந்த குரு வக்ரகதி அடைஞ்ச டைமிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு புதிய சிந்தனைகள், புதிய தொழில் விஷயமா நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா 5 குடையன் 6க்கு போகிறாரு அப்படின்னா, சூரியன் பொதுவாகவே 6ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரியனும் சரி, புதனும் சரி, கேதுவும் சரி. உபஜய சாணம்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் இதே சூரியனும் கேதுவும் உங்களுக்கு புதன் இருக்கிறது. புதன்றது ஆட்சி பெற்ற, உச்சம் பெற்ற தன்மை, மூலத்திரிகோண தன்மை அந்த இடத்துல. அதுவும் செவ்வாயோட 2ஆம் இடம் அப்படின்றது, செவ்வாயோட 2ஆம் இடம்ன்றது, 2ஆம் பாதம்ன்றது இந்த சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தான் இருக்க போகிறார். அப்போ சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்க போகிறாருனாக்கா அம்ச ரீதியாக பார்த்தாலும் அதுவும் உங்களுக்கு அதே இடத்துல தான் விழுது. அப்போ எல்லாமே வர்க்கோத்தமும் அடைஞ்சிருது. இந்த இடத்துல வர்க்கோத்தமும் புதன் அடைகிறாரு. இதே மாதிரி கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனுடைய 1ஆம் பாதம், அஸ்தம் 1ஆம் பாதம். அஸ்தம் 1ஆம் பாதம்ன்றது மேச ராசியிலே விழுது உங்களுக்கு கேது. அப்போ உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்புடைய சிந்தனைகள் ஒன்று. அதே மாதிரி ஜாப் வைஸு மிகப்பெரிய அளவில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இந்த 2025 மிகப்பெரிய அளவில் பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த டைம்ன்றது இந்த டயத்துலேருந்தே ஆரம்பிக்கும் போது புதிய வழி சிந்தனைகள் 2025 நம்ம எப்படி பிளான் பண்ணணும், எப்படி எல்லாம் பட்ட தன்மையில் நம்ம வந்து ப்ளே பண்ணணும். அதாவது ஜாப் வைஸும் சரி, பர்சனலாக இருக்கக்கூடிய ஃபேமிலி வைஸ் சரி, உங்களுக்கு எப்படின்னு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட சில டிஸ்பியூட்டுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி தான் உங்களுக்கு 9ல் இருக்கார். அதுவும் கேது சாரம் பெற்று கேது 6ல் இருக்கார். 6ல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 5 குடையனோடு சேர்ந்துருக்காரு. அப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட, அதாவது தகப்பன் வழி, தாய் வழி சொத்துக்களில் ஒரு சில டிஸ்பியூட்டுகள் வரும். அது வந்து உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது உங்களை தவிர்த்துட்டு அவங்க வந்து சில அபகரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களே செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சகோதர ஸ்தானாதிபதியும் 6ல் போய் மறைகிறார். அப்போ அவங்களுடைய உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. இந்த இடத்துல செவ்வாயும் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அவரும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அதிகபட்சம் உங்களை விட்டு விலகி அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். அவரும் குருசாரம் பெற்ற குரு புனர்பூசம் 2ஆம் பாதம் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட அதுவே உங்களுக்கு குரு எங்கே இருக்காருனாக்கா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ அவங்க வழி கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் பகைகள், உறவுகளுக்குள்ள ஒரு சிக்கல், சிரமங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் உறவுக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா யாரை நீங்கள் முழுமையாக நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகமோ, பிரச்சனைகளோ, நிறையா இம்சைகளோ தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ உறவுக்குள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து நிலம் தொடர்புடைய விஷயங்களில் கொஞ்சம் சிக்கல்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள், இஷ்யூஸு ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது வழக்கு வரைக்கும் போகுமானாக்கா அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பேச்சுவார்த்தையிலே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8 கூடையது தான் வழக்கு கூடையனும் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குருவோட சாரத்தில் தான் 3ல் இருக்கார். அப்போ ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதை மட்டும் தவிர்த்தாலே போதும். அதிகபட்சம் அப்போ உட்காந்து பேசினாலே தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் நீங்கள் வேகப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 2ல் இருக்கிற குரு அப்படி ஒன்றும் வேகமான வார்த்தைகளை உங்களை விட வைக்காது. கொஞ்சம் நீங்கள் சாந்தமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அட் ப்ரெசென்ட் நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த வக்ர கதி அடையிறது அப்படின்றப்ப இது வரைக்கும் இந்த கதின்றது அவர் வந்து குருவோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும். இனிமேல் உங்களுக்கு சூரியனோட ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த சூரியன்றது உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து அவர் வக்ர, எப்பயுமே சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் வக்ரகதி இந்த இடத்துல தான் நடக்குமானதெல்லாம் கிடையாது. குரு இருக்கிற இடத்துக்கு 5ஆம் இடத்துலேருந்து சூரியன் பிரவேசிக்கும் பொழுது குரு வக்ரகதி அடைகிறது நேச்சுரல். உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கார், வாக்குஸ்தானத்தில் இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார், 9 கூட 2ல் இருக்கார். அப்படின்றப்போ அந்த இடத்துல உங்களுக்கு அதுவும் யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயோட சாரத்தில் தான் இருக்கார். அப்போ உங்களுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும், சில நயமான வாழ்க்கை அமைப்புகள் இருக்கும், உங்களுடைய ஒரு ஃபோக்கஸான எதிர்கால திட்டங்கள் இருக்கும். இதெல்லாமே அப்போ புதிய முயற்சிகள் ஏதாவது இனிஷியேட் பண்ணுறதுக்கான காலக்கெடு இருக்குனாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதை இனிஷியேட் பண்ணுறது வேணால் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஒரு பிப்ரவரி மாதம் 4க்கு பிறகு வச்சுக்கோங்க. அதாவது குரு வக்ரகதி நிவர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் இந்த இடத்துல இந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த 4 மாதம் அதை வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான காலகட்டமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு இந்த இடம்ன்றது ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு எல்லாம் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 6ல் புதன் இருக்கிறதும், அதே மாதிரி கேது இருக்கிறதும், சூரியன் இருக்கிறதும், இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு பெரிய அளவில் ஒரு வெற்றியை வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்யூச்சர் பிளானிங் ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்னீங்கன்னாக்கா அதை இனிஷியேட் பண்ணுங்கள், தாராளமாக செய்யலாம். இன்னொன்று, திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் எப்படின்னாக்கா உங்களுக்கு காதல் திருமணம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல 7ஆம் இடத்துல யார் இருக்காருனாக்கா சுக்கிரன் குருசாரத்தில் தான் இருக்கார். குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு
யாருனாக்கா 2 7 குடையவராக இருக்கார். அவரும் குரு 9 12 குடையவர். அவர் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும், ஆனால் காதல் திருமண விஷயங்கள் சின்ன சின்ன பிணக்குகள் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 3ல் இருக்கிற செவ்வாயும் 4ஆம் பார்வையாக இந்த 6ஆம் இடத்தை பார்வையிடுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட அதெல்லாமே நீங்கள் தவிடுபொடியாக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 3ல் செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் வீரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோகம். இன்னும் சொல்ல போனால் ஏன்னா உங்களை காட்டிலும் உங்களுடைய சகோதர சகோதரர்கள் வலிமை பெற்றவர்களாக இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய தைரியத்திலே நீங்கள் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அது உங்களுடைய திறமைகளே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ மனம் மட்டும் தளரக்கூடாது. ஏன்னா இதில் மனம் தான் மிகப்பெரிய அளவில் சஃபர். எல்லாத்துலேயும் சந்தேகம். இது சக்ஸஸ் ஆகுமா, இது எல்லாமே கொஸ்டின் மார்க்காக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது சக்ஸஸ் ஆகுமா, இது சக்ஸஸ் ஆகுமா, இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிக அளவு பிரேக் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்னன்னாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மோட்டிவேட்டடான விஷயங்களை கேட்குறது பார்க்குறது இந்த மாதிரி, அதாவது ஒரு மொபைலாக இருந்தால் கூட அதுலேருந்து மோட்டிவேட்டட் ஸ்பீச் அதிகமாக கேளுங்க. மோட்டிவேட்டட் ஸ்பீச் கேட்குறவங்க பூராமே நல்ல அவங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லைன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வேறு இடத்துல அவங்க ஏதாவது ஒரு குறிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்க ஸ்பீச் பண்ண வந்தவங்க தான். ஜஸ்ட்டு அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஃபெல்லோஸ் தான் அவங்க. அப்படி இருக்கவங்க. ஆனால் என்னன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு தான் முக்கியம். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தன்மையில் உங்களுடைய மனநிலை இருக்கணுன்றது தான். இந்த இடத்துல மனம் மட்டும்தான் உங்களுக்கும் மனசுக்கும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மனோகாரகன்றது சந்திரன் இருக்கிற இடம் உங்களுக்கு 9ல் இருக்கார். ஆனால் 6ல் இருக்கக்கூடிய கேதுவோட சாரத்தில் இருக்கார். அப்போ உங்களுடைய மனமே உங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்படி தான் பிளான் அப்படின்னு பண்ணிட்டு போவீங்க, பட் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுடைய மனத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். அதிகபட்சம் நீங்கள் ஒரு விஷயத்தை இப்படி தான் அணுகணுன்றது நீங்கள் ஒரு ஷெட்யூல்னாவது போட்டுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எழுதி பழகுனாலே போதும். நீங்கள் என்னென்ன விஷயங்களை இன்றைக்கி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, நாளைக்கு ஃபேஸ் பண்ண போகிறீங்க, இந்த வாரம் ஃபேஸ் பண்ண போகிறோம், இந்த மாதம் ஃபேஸ் பண்ண வரோம், அதன்றதை வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம ஃப்யூச்சரில் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ப்ரீ பிளான் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய தடைகள் அனைத்துமே உங்களுடைய சிந்தனைகளாக மட்டும்தான் இருக்க முடியும். வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன நான் சொன்ன உறவுகள் கூட அந்த நேரம் வந்துட்டு போவாங்களோ ஒழிய அவங்களால பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தன்மைகளை பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஏன்னா இந்த இடத்துல இந்த மேசத்தை பொறுத்த வரைக்கும் இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட குளறுபடி, ஏகப்பட்ட சிந்தனை குழப்பம், கன்ஃபியூஸு, எதையுமே சரியாக ஜஸ்டிஃபை பண்ண முடியாத தன்மையும், அதே மாதிரி கிளாரிட்டிக்கு வர முடியாத தன்மையும் தான் உங்களுக்கு இருக்குது அட் ப்ரெசண்ட்டு. இது வக்ரகதி நிவர்த்தி அடைகிற வரைக்குமே இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் மிகப்பெரிய யோகம் வேறு. யோகன்றதை சொல்கிறத விட, ஏன்னா இந்த இடத்துல 2 முக்கியமான நட்சத்திர பயிற்சிகளில் இந்த கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் மாறுது. என்னன்னாக்கா சந்திரன்லேருந்து சூரியனுக்கு கேது வரார். சந்திரனில் சூரியன் கேது வரப்போ உங்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளை இஷ்யூஸை ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. அதுவும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் சூரியன் இருக்கார். அந்த இதில் கேது வரப்போ உங்களுக்கு உயிருக்கு ஒப்பான கண்டங்களை சந்திக்கிறதோ, அல்லது மனக்குழப்பங்கள் அதீதமான அளவில் இருக்கிறதோ, அல்லது செய்கிற தொழிலேருந்து வெளியே போகிறதுக்கான எண்ணங்களை உருவாக்குறதோ, இது மாதிரிலாம் இருக்கும். அப்போ டபுள் மைண்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் தியானம், யோகா, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் டிசம்பர் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா சதயத்துலேருந்து புரட்டாதிக்குள்ளே, அதாவது ராகு நட்சத்திரத்துலேருந்து குருவோட நட்சத்திரத்துக்குள்ளே சனி பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த புரட்டாதி நட்சத்திரன்றது உங்களுடைய விரய ஸ்தானாதிபதி, விரய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துலையும் கனெக்டிவ் இருக்குது அவருக்கு, அதாவது குருக்கு. அப்போ அந்த விரயத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. அப்போ நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்கும் பட்சத்தில் அந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த ஜாபாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அயல்நாட்டுக்கு போகிற யோகமாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கியாவது செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. ஏன்னா இந்த டிசம்பர் மாதன்றது மிகப்பெரிய யூட்டர்ன்களை நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகளும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அது படிப்பாக இருக்கட்டும், அயல்நாடு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், சுய தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு முக்கிய திருப்பம் அப்படின்றது 2024 ஓப்பனிங் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருந்தால் கூட ஃபினிஷிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வக்ர குரு அப்படின்றது உங்களுக்கு சூரியனுடைய அமைப்பில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரார். மனக்குழப்பம் மற்றும் அற்ற தன்மையில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் கெங்கு. அப்படின்றப்ப எந்த விதத்துலையும் உங்களை அசைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் சோர்ந்து போகாத அளவுக்கு தான் இந்த வக்ர குருன்றது இருக்குது.
அப்போ இந்த சோர்ந்து போகாத அளவுக்கு அப்படின்றப்ப சோர்வை நீங்கள் நீக்கணும் அப்படின்னோம்னாக்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், சுறுசுறுப்பாக மட்டும் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் சுயத்தன்மையோட ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் யாரையும் கன்சிடர் பண்ணாத தன்மையில் நீங்கள் மட்டுமே சுயமாக எடுக்கக்கூடிய முடிவில் நீங்கள் எடுங்க. ஏன்னாக்க உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய செயல் அமையும், செயல் போல் அதோட விளைவு இருக்கும். அப்போ என்ன விளைவுகள் நடந்தாலும் அதுக்கு நீங்களே முக்கிய பொறுப்பாளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்குது. ஏன்னா இது ஜென்ரல் சிஸ்டம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னாக்கா இந்த இடத்துல ஜென்ரல் சிஸ்டம்ன்றதை தாண்டி உங்களுடைய இந்த டைம் ஆஃப் பீரியடு மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முக்கியமான திருப்பங்களையோ முக்கியமான முடிவுகளையோ எடுக்கிறதுக்கான காலகட்டமாக. அது சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட், உறவு சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட், திருமணம் தொடர்புடைய விஷயங்கள். அதே மாதிரி இதில் என்னென்னா மறுமண திருமணங்கள் அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட் நிறையவே இருக்குது. மறுமண திருமணங்கள் அப்படின்றது ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முதல் மனம் ஃபெயிலியர் ஆனவங்க மறுமணத்துக்கான வாய்ப்புகள் இந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த வக்கர குரு பயிற்சியிலே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இதை நல்ல ஒரு நீங்கள் இந்த டயத்தை நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணாலே போதும். நீங்கள் சக்ஸஸான ஒரு எதிர்காலத்துக்குள்ளே 2025ன்றது ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை தரக்கூடியது. ஏன்னா இந்த இடத்துல 2025ன்றது உங்களுக்கு 7.5 சனியோட ஆரம்ப புள்ளியும் ஆரம்பிச்சிடும். அப்படின்றப்ப 7.5 சனி 2025 தான் வரணுன்றதில்ல, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியே அந்த சனி அதிகபட்சம் உங்களுக்கு குருவோட ஸ்டாருக்குள்ளே, அதாவது புரட்டாதிக்குள்ளே நுழைஞ்சதுமே உங்களுக்கு அதோட வைப்ரண்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதோட தாக்கம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னோம்னாக்கா பேசிக் ஃபஸ்ட்டு ரவுண்டாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதும், அதே மாதிரி செகண்ட் ரவுண்டு அப்படின்றப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சொத்துக்கள் பற்றிய ஒரு சிக்கல்கள் வர்றதுக்காக, சிக்கல்னாக்கா அது சம்மந்தப்பட்ட சிக்கல் வந்தாலும் அது நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க. அந்த மாதிரி தன்மைகளும். எனக்கு உங்களுக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி, லாபாதிபதி எல்லாமே அந்த சனி தான். சனி 11ஆம் இடத்துலேருந்து நடத்துகிறாரு. அது 9, 12 கூடைய குருவோட சாரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறப்ப பெரிய அளவில் மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அதனால தான் அயல்நாட்டு யோகம் இருக்குன்றதெல்லாம் சொல்கிறேன் நான். அதனால் இந்த குரு பயிற்சி, அதாவது குரு வக்கர கதியில் பயணிக்கிற டைமிங்லன்றது நீங்கள் மிக முக்கியமான நிகழ்வுகள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அன்னையில் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கூட குறைச்ச நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்களுடைய சுய ஜாதகன்றது ஒரு கிளியர் கட்டாக ஒரு யோகமான ஜாதகமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அழகாக நடக்கும். மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகத்திலே கொஞ்சம் கரடு முரடான தன்மையில், கரடு முரடுனாக்கா இந்த கிரக நிலைகள்லாம் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் வேவ் லென்த் அதிகமாக இருந்துச்சுனாக்கா, அல்லது பாசிட்டிவ் வேவ் லென்த் அதிகமாக இருந்துச்சா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய கேள்விகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதற்கு பதிலளிக்க தயாராக இருக்கேன். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்க்கணும், ரீட் பண்ணணும் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதிகபட்சம் கால் பண்ணாங்க, எடுக்கிறதுக்கான ஆள்கள் கிடையாது. அதனால் வாட்ஸ்அப் பண்ணாலே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பேமெண்ட் மோட் இருக்கோ அதை பே பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் கேட்குற பலன் மட்டும் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப்பு, இது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்குது, எப்படிப்பட்ட யோகமான அமைப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கீங்க, இருக்க போகிறீங்க, எப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க, இல்லது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.